அண்ட் நம்ம இலக்கியாசிரியர்களில் நம்ம ரேவதியம்மா இப்போ தான் சரியான காரியம் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு சரியான முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போது எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் சாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா, நம்ம ரேவதியம்மா, நம்ம ஜானகியம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல அந்த பூஜா காட்டன் மில்லில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மாவும் நம்ம ஜானகி அம்மாவும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம கௌதம் சார்கிட்ட வசமாக வந்து சிக்க தான் போகிறாங்க. எப்படின்னா நம்ம கௌதம் சாருமே அதே கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவும் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மாட்ட தான் போகிறாங்க. நம்ம கௌதம் சாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை கிடைச்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல கிடையாது. நம்ம கௌதம் சாருமே பார்த்தீங்கன்னாக்கா போய் தான் வந்து சொல்லிட்டாங்க. இந்த காட்டன் மில்லில் வேலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இலக்கியா, நம்ம ஜானகியம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சாருமே வந்து போய் சொல்லிட்டாங்க. ஆனாலுமே நம்ம கௌதம் சார் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும். நம்ம ஜானகியம்மா, நம்ம ரேவதியம்மாவுடைய மாத்திரை செலவு, இந்த வீட்டு வாடகை, இந்த சாப்பாட்டுக்கு தேவையான சாமான செலவெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் சார் ஏதோ ஒரு வேலை சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அதே சமயத்தில் அந்த பூஜான்ற பொண்ணுக்கு நம்ம கௌதம் சார் மேலே அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு கண்ணு, நம்ம கௌதம் சாரை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணி இப்போ அதே கம்பெனியில் வந்து வேறு நம்ம கௌதம் சார் வேலைக்கு சேர்ந்ததுனால அந்த பொண்ணுக்கு ஒரே கொண்டாட்டம். இப்போது நம்ம ரேவதியம்மா பேனக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதியம்மாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வண்டியை நிறுத்தி நம்ம ரேவதியம்மாவை பேனக்க மிரட்டுறான். இதை பாரு, நீ எப்படி நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதியம்மாவை வந்து மிரட்ட பார்க்கும்போது நம்ம ரேவதியம்மா சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நினச்சேன்னா கூட நீ சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கல, இந்த பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கல, அதுக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு கட்டுவேன். நீயும் நானும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நான் இப்போவே உன் பொண்டாட்டி தக்ஷாயினிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியம்மா இந்த எஸ்எஸ்கேவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த எஸ்எஸ்கே ஃபோட்டோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்எஸ்கே ஆண்டுட்டுருக்கிற சொத்து எதுவுமே எனக்கு அவரது கிடையாது, எல்லாமே அவங்க பொண்டாட்டி தக்ஷாயினி தானே. அதே சமயத்தில் அந்த தக்ஷாயினிக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு. இப்படி தான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்படி ஒரு உறவு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தக்ஷாயினி அப்படியே கழுத்தை பிடிச்சி விட்டு வெளியே தள்ளி விட்டுருவா. இந்த எஸ்எஸ்கேவுக்கு அவங்க பொண்டாட்டி மேலே அந்த அளவுக்கு வந்து பயம் இருக்குது. அதனால் அந்த எஸ்எஸ்கே உடனே நம்ம ரேவதியம்மா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியம்மா கிட்ட வேணாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதியம்மா கேட்க கிடையாது. உனக்கு ஒரு முடிவு கட்டியாகணும், என் பிள்ளை கௌதம் மட்டும் இப்படி நடு ரோட்டில் கஷ்டப்படுறது, நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க, என் பிள்ளையோடைய கஷ்டத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு இப்போவே ஒரு முடிவு காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை இப்போவே நான் வந்து தக்ஷாயினிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியம்மா அந்த ஃபோட்டோவை தக்ஷாயினிக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த தக்ஷாயினி பயங்கரமாக ஷாக் ஆகுது. மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போனோடனே யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்ஷாயினி கேட்குறாங்க. அதுக்கு இந்த எஸ்எஸ்கே என்னென்னவோ சொல்லி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் இந்த தக்ஷாயினி நம்பவே கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியம்மாவும் பின்னாடியே வந்து போயிட்டு இவன் என்னை ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுடைய கதைகளை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு எனக்கும் சேர்ந்து ஒரு பையன் இருக்குன்னு விஷயத்த சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.